ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ஃபேமஸான குச்சிக்கிழங்க வச்சு ரெசிபி செய்ய போகிறோம். இதை வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 ஓரங்கள்லையும் கட் பண்ணிக்கிறங்க. இந்த தோலையும் சீவிக்கிறங்க. சீவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம். அது பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி வேக வைக்கும்போது உதிரி உதிரியாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஆற விட்டுருங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காய்ந்த மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட வேக வச்ச அந்த கிழங்கையும் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. வேணும்னா கேரட் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. மசாலா இட்லி மாதிரியே டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிழங்கு கூட தேங்காய் சட்னி, கார குழம்பு, மீன் குழம்பு இதுகளோட வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இது போல் வீடியோவுக்கு நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. தேங்க்யூ.